வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், மாஷா டிசைன்ஸில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற பகுதி 137 பேஸ்கட் மாடல்ஸ் பார்ட் 137 பார்க்க போகிறோம். எல்லோரும் சூப்பராக கூட போட்டு அனுப்பியிருக்காங்க. அதே போல் ஒரு சில பேர் இன்னும் பேர் சேர்த்து அனுப்பலை. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் எல்லோரும் கொஞ்சம் திருத்திக்கோங்க. இது எல்லாருக்குமே கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். யார் போட்ட கூடன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ லக்ஷ்மி மேம் அனுப்பியிருக்காங்க பாருங்கள். இதே மாதிரி ஹார்ட் ஷேப்பில் எப்படி போடுறதுன்னு நானும் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். தேவைப்படுறவங்க ஹார்ட் பேஸ்கட் அப்படிங்கிற வீடியோ ப்ளேலிஸ்ட் பார்த்துக்கலாம். தேங்க்யூ லக்ஷ்மி சிஸ்டர். இதேமாதிரி நிறைய பேர் நிறைய மாடல்ஸில் போட்டுட்ருக்காங்க. அது எல்லாமே பார்த்து நிறைய பேர் கேட்குறீங்க இது எப்படி போட சொல்லித்தாங்கன்னு. யார் அதிகமாக கேட்குறாங்களோ ஒரு பர்டிகுலராக குறிப்பிட்டு கேட்குறாங்க பார்த்தீங்களா, இதுதான் நீங்கள் போட்டு காமிங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதில் யார் அதிகமாக கேட்குறாங்களோ அந்த இமேஜஸை நான் தொடர்ந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன்ப்பா. அந்த வீடியோஸை நீங்கள் கேட்குற வீடியோஸை நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் கண்டிப்பாக நீங்கள் கேட்டதும் வரும். யாருக்குள்ளது மெஜாரிட்டியாக இருக்கும் அதை ஃபஸ்ட் நான் அப்லோட் பண்ணுவேன். அதுக்கடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்று ஒன்றா அப்லோட் பண்ணிகிட்டே தான் இருக்கிறேன். யாருமே நான் போட்டதை கேட்டதை போட்டு காமிக்கிறேன்னு வருத்தப்பட வேண்டாம். சீக்கிரமாகவே என்னால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம், எனக்கே ரொம்ப டைட் ஸ்கெட்யூல் தான் இருந்தாலும் இந்த கேட்ட விஷயங்களை நம்ம போட்டு கொடுக்கணுமே அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் நீங்கள் கேட்கும்போது எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது, போட்டு காமிக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு எனக்குமே இந்த இமேஜஸ்லாம் பார்க்கும்போது சீக்கிரமாக போடணும் அப்படின்னு நினைப்பேன். ஆனால் டைம் தான்ப்பா இல்லை. சீக்கிரம் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இந்த பகுதிக்கு இமேஜஸ் கொடுத்துருக்க எல்லாருக்கும் என்னோட நன்றிகளை நான் திரும்பவும் தெரிவிச்சுக்கிறேன். நியூ வியூவர்ஸ், நீங்களும் இதே மாதிரி உங்களோட கிராஃப்ட் ஒர்க் இமேஜஸ் எதுவாக இருந்தாலும் சரி, கூடைகள் மட்டுமல்லாது உங்கள் கைவண்ணங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி வைக்கலாம். நாங்கள் எல்லாருமே அதை பார்த்து சந்தோஷப்படுவோம். நிறைய பேர் யூடியூப்பில் பார்க்குறாங்க, இந்த கூடைகள்லாம் அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, இதே மாதிரி போட்டு காமிங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க அதே மாதிரி போடுறாங்க தெரிஞ்சவங்க. இப்படி நிறைய பேருக்கு இந்த பகுதி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒரு சில பேர் மட்டும்தான் இந்த பகுதியை அடியோடு வெறுக்கிறாங்க. மற்றபடி எல்லாருக்குமே இந்த பகுதி ரொம்பவே விருப்பமான பகுதியாக தான் இருக்குது. நீங்கள் புது வியூவராக இருந்தீங்கன்னா இப்போ தான் இந்த பாட்டை பார்க்குறீங்கன்னா, இதுக்கு முந்தி நிறைய பாட்டு வந்துருக்கு பார்த்தீங்கன்னா, அது எல்லாமே ஒரு பிளேலிஸ்ட்டில் போட்டு வச்சுருக்கேன். பேஸ்கட் மாடல்ஸ் ஆல் பார்ட் வீடியோஸ் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் லிங்க்கை ஓப்பன் பண்ணுங்கள். அதில் எக்கச்சக்கமான பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன். ஒரு 20 பிளேலிஸ்ட் கிட்டே இருக்குது. அவ்வளோதான் அதில் இடம் டைப் பண்ணுறதுக்கும். அதனால் நான் முடிஞ்ச அளவுக்கு அது எல்லாமே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த பிளேலிஸ்ட் வேணுமோ அதில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம். பர்டிகுலராக இதே மாதிரி நிறைய பேஸ்கட் மாடல்ஸ் மட்டும் நீங்கள் பார்க்க விரும்புனீங்கன்னா பேஸ்கட் மாடல்ஸ் ஆல் பார்ட் வீடியோஸில் போய் பார்த்துக்கலாம். இதுக்கு முந்தின பகுதிகளை பார்த்துக்கலாம். இதுக்கு அடுத்து வரக்கூடிய பகுதிகளையும் அதில் நான் சேர்த்துட்டே வருவேன். அதனால் நீங்கள் எல்லா பார்ட்டையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நிறைய பேர் இமேஜஸ் கொடுத்துருக்காங்க. சூப்பராக நாய்க்குட்டி போட்டு கேட்டிருக்காங்க பிஸ்கட் நாட்டில். அப்புறம் யானைக்குட்டி போட்டு கேட்டிருக்காங்க. அது ஒரு 3 பேர் தான் கேட்டிருக்காங்க. ஆனால் மற்ற குடைகள் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அது எல்லாமே நான் வரிசைப்படுத்தி வச்சுருக்கேன். ஒன்று ஒன்றா போடும்போது உங்களுக்கு சொல்லிடுறேன். போடும்போது நீங்களே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பாரில் வந்துரும்ப்பா. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் சிம்பளையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு தெரிய வரும், என்ன வீடியோ போட்டிருக்கேன் அப்படின்ட்டு. அதே போல் இந்த பகுதி இன்னொரு விஷயம் என்னென்னா, இதில் ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் கேட்குற சந்தேகங்கள் வாட்ஸ்அப்பில் அல்லது யூடியூப்பில் கேட்குறீங்க பார்த்தீங்கன்னா, அந்த சந்தேகங்கள் எல்லாத்துக்கும் இதில் நான் ஒவ்வொரு தடவையும் விளக்கம் கொடுப்பேன். அந்த கேள்வி பதிலை பொறுத்து, அதாவது சின்ன கேள்வியாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு டக்குன்னு புரிகிற மாதிரி இருந்ததுன்னா நான் அதிலே ரிப்ளை பண்ணிவிடுவேன். கொஞ்சம் பெரிய கேள்வியாக இருந்து நான் கொஞ்சம் டீப்பாக உங்களுக்கு சொன்னால் தான் புரியும் அப்படிங்கிற பட்சத்தில் நான் அதுக்குள்ளே ரிப்ளைஸ் எல்லாமே இதில் ஆட் பண்ணிடுவேன். இதை ஆட் பண்ணும்போது உங்களுக்கு நான் சொல்லிடுவேன், வரக்கூடிய பேஸ்கட் மாடல்ஸ் பார்ட்டில் பாருங்கள், அதில் உங்களோட ரிப்ளைஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிடுவேன். நீங்கள் என்ன செய்யணும், கவனமாக பார்த்துக்கணும். இந்த பகுதியில் வருதா, அப்போ அடுத்து இப்போ நம்ம கேட்டிருக்கோம், இதுக்கு அடுத்து பேஸ்கட் மாடல்ஸ் எந்த பகுதி வருதோ அதில் நம்ம பார்க்கணும் அப்படின்னு ஞாபகமாக வச்சுருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் உள்ள ரிப்ளைஸ் உங்களுக்கு புரியும், நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்ட்டு புரியும். வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு ஷேர் பண்ணும்போது உங்கள் ஒருத்தருக்கு மட்டும்தான் அதுக்கான விளக்கம் போய் சேரும். இதுவே நான் யூடியூப்பில் ஷேர் பண்ணும்போது இதே மாதிரி மற்றவங்க மனசுலேயும் கேள்விகள் இருக்கும். சரி கேட்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அதுக்கான பதிலை நம்ம கொடுக்கும்போது சரின்ட்டு அவங்களுக்கும் ஒரு திருப்தியாக இருக்கும். அதுக்காகத்தான் நான் இந்த மெத்தடை யூஸ் பண்ணுறது. நிறைய குடைகள் போட்டு கேட்டிருக்கீங்க. எல்லாமே இந்த குடையும் கூட கேட்டிருக்காங்க. வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குப்பா, சீக்கிரம் போட்டு காமிக்கிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம், ஒயாமல் நான் கேட்குறதுனால தப்பாக நினைப்பணும் அப்படின்லாம் சில பேர் கேட்குறாங்க. அப்படிலாம் கிடையாதுப்பா. ஒரு விஷயத்தை நீங்கள் திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்தும் போது தான் எனக்கு அது ஞாபகத்தில் இருக்கும். இல்லாட்டிக்கு நான் நேற்றுள்ளதே இன்றைக்கி மறக்கக்கூடியவா. அதனால் நீங்கள் சொல்லுங்கள், அதை பற்றி தப்பு இல்லை, நான் கேட்டேனே என்னாச்சு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம், உரிமையோடு கேட்கலாம். அதில் எந்த தப்பும் கிடையாது. வெயிட் பண்ண சொல்லுவேன். அதை நான் மார்க் பண்ணி வச்சுருப்பேன். நான் டைம் கிடைக்கும்போது அதை கண்டிப்பாக போட்டு காமிப்பேன். அதே நீங்கள் எத்தனை பேர் கேட்குறாங்க அப்படிங்கிறத பொறுத்தையும் அந்த மெஜாரிட்டியை பொறுத்தும் அதை நான் சீக்கிரமாகவே போடுவேன். அதனால் நீங்கள் கேட்குறதுக்கு சரிப்படையவே வேண்டாம். எனக்கு ஞாபகப்படுத்துங்க, அதில் எந்த தப்பும் கிடையாது. நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஞாபகப்படுத்தலாம், யூடியூப்பில் ஞாபகப்படுத்தலாம், இப்படி எதுனாலும் ஞாபகப்படுத்துங்க. நான் தப்பாலாம் நினைக்க மாட்டேன்.
மற்றவங்கள ஹர்ட் பண்ணுற மாதிரி விஷயங்களை மட்டும்தான் நான் அவாய்ட் பண்ண சொல்லுவேனே தவிர இந்த மாதிரி கேட்குறதுக்குலாம் நான் எதுவுமே சொல்ல மாட்டேன்ப்பா. ஒருத்தவங்க டேப் குடையில் ஜிக்ஸாக் மாடல் போட்டு கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. எனக்கு அந்த டேப் வந்து இப்போ கொஞ்சம் கிடைக்கல. அதை நான் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அவங்களுக்கு சீக்கிரமாக போட்டு காமிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். ஜிக்ஸாக் மாடல் இப்படி ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று கேட்டிருக்காங்க. எல்லாமே வெயிட்டிங் லிஸ்ட்டில் தான்ப்பா இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக போட்டு காமிச்சிடுறேன். அப்புறம் வந்து ஒரு சிஸ்டர் கேட்டிருக்காங்க வாட்ஸ்அப்பில், நீங்கள் உங்கள் வீடியோஸ்லாம் நான் பார்த்தேன், எனக்கு புரியுது, ஆனால் எப்படி ஸ்டார்ட் பண்ணேன்னு தெரியலை, நான் பிகினராக இருக்கிறதுனால ஒயர் எங்கே கிடைக்கும்னு தெரியலை, எப்படி வாங்கணும், என்ன ஒயர் வாங்கணும் இப்படிலாம் தெரியலை அப்படின்னாங்க. எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னாங்க. பொதுவாக நீங்கள் ஒரு பிகினராக இருக்கும்போது ஃபஸ்ட் நீங்கள் ஒயர் வந்து எது நல்ல பிராண்டுங்கிறது வந்து யாராலையுமே சொல்ல முடியாது. அந்தந்த ஊரில் என்ன ஒயர் கிடைக்கும் அதை தான் நம்ம வாங்க முடியும். அப்படி இல்லைன்னா ஒரு சிஸ்டர் என்கிட்ட ஒயர் வாங்கி தான் அவங்க கூட போட ஆரம்பித்தாங்க. நல்லாயிருக்கு, நல்லா வந்திருக்குன்னு சொன்னாங்க. பிகினராக இருந்தாலுமே நான் சூப்பராக போட்டேன் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருந்தாங்க. அழகாக இருந்தது. அதனால் நீங்கள் ஒயர் உங்கள் ஊரில் கிடைக்காத பட்சத்தில் என்கிட்ட நீங்கள் ஒயர் வாங்கிக்கலாம், நான் சேல்ஸ் பண்ணுறேன். அப்புறம் உங்கள் ஊரில் என்ன ஒயர் கிடைக்கும் அதை வாங்கி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கப்பா. ஃபஸ்ட்டு 1 ரோல் 2 ரோல்லாம் வாங்கி ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள். எப்போவுமே ஒயர் வாங்கும்போது 2 ரோல் ஒரே பிராண்டாக வாங்கி வச்சுக்கோங்க. ஒயர்ஸ் மாறும்போது உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் வரும். அதனால் நீங்கள் ஒரே ஒயராக 2 ஒயர் ஒரே கலரில் 2 ஒயர் வாங்கி வச்சுட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டியது பேசிக் நாட் ஃபார் பிகினர்ஸ் அப்படின்னு ஒரு வீடியோ இருக்குது. அதை பாருங்கள். அதை பார்த்துட்டு அதில் உங்களுக்கு நல்லா அந்த நாட்ஸ்லாம் போட தெரிஞ்சிட்டு அப்படின்னா அடுத்து மினி அண்ட் 1 ரோல் பேஸ்கட் வீடியோஸ் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. அதை கண்டினியூ பண்ணுங்கள். அதில் நீங்கள் போட்டு நல்லா வந்துருச்சு அப்படின்னு உங்களுக்கு திருப்தி ஆகும்போது அடுத்து நீங்கள் நிறைய மாடல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஒயர் கூட இன் தமிழ்ங்கிறதுல ஒரு 100 வீடியோக்கு மேலே இருக்குது. அதை பாருங்கள். ஃபஸ்ட்டு பழகிறதுக்கு நார்மல் நாட் தான்ப்பா ஈஸியாக இருக்கும். அதுக்கு அடுத்து கொஞ்சம் பழகிறதுக்கு பாக்ஸ் நாட்டு கொஞ்சம் கடினமாக இருக்கிற மாதிரி தோணும், ஆனால் ஈஸியாக வந்துடும் பழகிட்டீங்க அப்படின்னா. அடுத்தாப்பில் நீங்கள் பிஸ்கட் நாட் போடலாம். நெல்லிக்காய் முடிச்சு எப்போவுமே லாஸ்ட்டாக வச்சுக்கோங்க. கோதுமை முடிச்சு பழகிறதுக்கு ரொம்ப ரொம்ப எளிதாக இருக்கும். நார்மல் நாட்டுக்கு அப்புறம் நீங்கள் கோதுமை முடிச்சு கூட பழகலாம். பிஸ்கட் நாட் கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும் பழகிறதுக்கு. நாட் போட்டு பழகிட்டிங்கன்னா தனிப்பட்ட முறையில் சின்ன சின்ன பீஸ் ஒயரை வச்சு தனித்தனி நாட்ஸாக போட்டு பழகிட்டிங்கன்னா அப்புறமா ஈஸியாக நீங்கள் பிக்கப் பண்ணிடலாம். இப்படி ஒவ்வொரு நாட்ஸும் ஒவ்வொரு வெரைட்டியில் இருக்கும் பழகிறதுக்கு ஏதுவாக உள்ளதை ஃபஸ்ட்டு நீங்கள் பழகி கூடையெல்லாம் போட்டு அப்புறம் கொஞ்சம் பெரிய பெரிய நாட்ஸ்லாம் போடும்போது நல்லா ஈஸியாக போட்டுடலாம். பூஜை கூடையெல்லாம் ரொம்ப ஈஸி தான்ப்பா. அதுவும் கேட்டிருந்தாங்க, பூஜை கூட ரொம்ப கஷ்டமானு. இல்லவே இல்லைப்பா. ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணும்போது அது டிசைன்லாம் பார்க்கும்போது பயங்கரமாக தெரியும். எப்பா இவ்வளோ இதாக இருக்கே, நம்ம போட்டுடலாமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு பயம் வர மாதிரி இருக்கும். ஆனால் அதெல்லாம் கிடையாது. அழகாக நீங்கள் போட்டுடலாம், ஈஸியாக போட்டுடலாம். பார்க்குறதுக்கு தான் அது ரொம்ப டெரர் மாதிரி தெரியும். ஆனால் அந்த டிசைனை பார்த்து சொல்கிறாங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது, என்னால் போட முடியுமான்னு தெரியலையே அப்படின்னு பயப்படுறாங்க. பயப்படவே வேண்டாம், ஈஸியாக போட்டுடலாம். நான் இப்போது புதுசாக கூட ஒரு பூஜை கூட போட்டிருந்தேன். மேலே வந்து ஃப்ளாட் சர்ஃபேஸ் வரும். இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதே மாதிரிலாம் வரும். ஈஸியாக போட்டுடலாம். இவங்க சிவன்கன் நாட்டில் போட்டிருக்காங்க, நான் நார்மல் நாட்டிலே தான் உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன். நல்லா ஈஸியாக அழகாக போட்டுடலாம். வீடியோவை மட்டும் எந்த காரணம் கொண்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நல்லா கிளியராக புரியும். இந்த ஃப்ளவர் வாஸ்லாம் போட்டு காமிச்சிருக்கேன். பீட் நாட் ஃப்ளவர் வாஸ் இதுக்கு பேர். எல்லாமே மேக்ஸிமம் போட்டாச்சு. இது 1 ரோலில் போடக்கூடிய மினி பூஜா பாஸ்கட் இதுவும் போட்டு காமிச்சாச்சுமா. மேக்ஸிமம் எவ்வளோ தூரம் நான் போட முடியுமோ அவ்வளோ போட்டிருக்கேன். தொடர்ந்து நீங்கள் பார்த்துட்டே வாங்க. மறக்காமல் உங்கள் ஊரையும் பேரையும் இதே மாதிரி கவிதா திட்டக்கூடிய எழுதி அனுப்பியிருக்காங்க பாருங்கள். இதே மாதிரி உங்கள் ஊரையும் பேரையும் ஷேர் பண்ணுங்கள். டைப் பண்ண தெரியாதவங்க கண்டிப்பாக ஒரு பேப்பரில் எழுதி பக்கத்தில் வச்சு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. அப்போ தான் பார்க்குறவங்களுக்கு தெரியும் இது யாரோட இமேஜ் அப்படிங்கிறது. அதுக்காக நான் சொல்கிறேன். ஒயர்ஸ் வாங்க விரும்புகிறவங்க, கூட ஆர்டர் கொடுக்க விரும்புகிறவங்க எல்லாருமே என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். வேணுங்கிறவங்க ஒன்லி சீரியஸ் பையர்ஸ் மட்டும் கான்டாக்ட் பண்ணுங்கள். 9445266602. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் ஒரு சந்திக்கலாம்.